ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிலிமை ரிவ்யூ பண்ண போகிறோன்னா இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆச்சு April 10. ஸோ எல்லாருக்கும் தெரியும் இந்த ஃபிலிமோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏகே ஃபேன். அதனால அவருக்கு தெரியும் எந்த எலிமெண்ட்ஸ்லாம் எங்கே வச்சா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபிலிம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், செலிப்ரேட் பண்ணலாம் இந்த ஃபிலிமை. அதே மாதிரி நாங்கள் போன தியேட்டர்லாம் யாரும் உட்காரவே இல்லை, எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்கிட்டே போயிருந்தாங்க. ஸோ இந்த ஃபிலிமில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு பார்த்தா அஜித் சார் ஆக்டிங் தான். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த ஃபிலிமில். ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம ஜிவி பிரகாஷ் அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா போட்டிருந்தார் மியூசிக்கு. ஸோ நான் இந்த ஃபிலிமில் பார்த்திங்கன்னா இந்த பழைய பாட்டுங்கள்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸ் தான் இந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரியேட்டிவிட்டி ஒர்க் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த ஃபிலிமில். அதுக்கப்புறம் சென்டரில் நம்ம தார்கி அவரெல்லாம் வந்து அந்த பாட்டு பாடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக தியேட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் இந்த ஃபிலிமு. ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபிலிமு. ஐ என்ஜாய்ட் இட் லாட். ஸோ அந்த என்ஜாய் பண்ணுற டைமில் என்னால் நோட்டீஸ் பண்ண முடியல எது மைனஸ் எது ப்ளஸ்ன்னா, நான் பார்த்துட்ட வச்சு அப்படியே சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏகே ஃபேன்ஸ் தான். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது பிடிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு வரணும் அப்படி வந்து இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் ரொம்ப நல்ல ஃபிலிம். ஒரு சும்மா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இந்த ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். ஆனால் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் ஸ்டோரி தான். என்ன ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஃபிலிமில். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் எல்லோரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஃபிலிமு. ஃபேமிலி கூட போனீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க ஒரே ஸ்லைனில் சொல்லணும்னா. நீங்கள் விடாமுயற்சி பார்த்துட்டு குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி ஒரு நல்ல ஃபிலிம், விடாமுயற்சி ஒரு நல்ல ஃபிலிம் தான். என்ன ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸுங்க. இது வந்து ஏகேக்காக எடுத்த ஃபிலிமு குட் பேட் அக்லி. விடாமுயற்சி வந்து கொஞ்சம் ஹாலிவுட் மூவியை ரீமேக் பண்ணியிருக்காங்க ஆப்வியஸாக. ஸோ அது எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் எந்த ஃபிலிமும் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நல்ல ஃபிலிம் தான். ஆனால் குட் பேட் அக்லி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், விடாமுயற்சி அவ்வளோ என்ஜாய் பண்ணல ஃபேன்ஸ். பட் ஸ்டில் இட் வாஸ் அ குட் மூவி என்ன கேட்டிங்க அப்படின்னா இது இஸ் மை ஒப்பீனியன். யா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா தியேட்டரில் தான் பார்க்கணும். ஓடிடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்காது. நீங்கள் அதுவே தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பில் இருக்கும் இந்த ஃபிலிம். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட சரித்திரம் படைச்சவ சரிகிட நொடியில செதறது மொத்தம்.